விஜய் ஒருவேளை 18% ஓட்டு வாங்கினா நம்பர் சொல்ல ஒருவேளை அந்த 18க்குள்ள 10 ஃப்ரம் டிஎம்கேவா இருக்கும், 8 ஃப்ரம் ஏடிஎம்கே சொல்லியிருக்கோம். ஸோ அவர் எல்லா பக்கம் பிரிக்கிறார். நான் பலமுறை சொன்னேன், மைனாரிட்டி ஓட்டை பெருசா பிரிக்கிறார். நான் இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட பேசியிருக்கேன், நான் கண்கூடா பார்க்க. இன்னைக்கு நீங்க கண்கூடா பாக்குறீங்க, திமுக வந்து 60 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு. என்ன கணக்கு, எங்க போயிருக்குது? அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிசிக்ஸ் என்ன ஆச்சு, கடைசி ரிசல்ட் இது எல்லாமே நம்ம சொன்னது தானே. அப்ப நம்ம மாத்திரக்கு ஒண்ணும் இல்லையே, நம்பர்ல இருந்து நம்மளோட கனெக்ட் ஆச்சு. நோ சர்ப்ரைஸ், அது வந்து சாதாரண நடக்கக்கூடியது. நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னமும் பெட்டரா ட்ரை பண்ணலாம். நீங்க தொடர்ந்து நீங்க பேசும்போதும் சரி, இவ்வளவு நாள் கருத்து கணிப்புகள் வெளியிடும் போதும் சரி, அதுல ஒரு கான்பிடென்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்க பலமுறை பேசின விஷயங்கள், தந்தி தொலைக்காட்சியில இருந்து நீங்க பண்ண கருத்து கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு ரிசல்ட்ஸோட மேட்ச் ஆகி வந்திருக்கு. அப்படி 95% ஸ்ட்ரைக் ரேட் வந்திருக்கு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இதை நான் ஒரு தேர்தல மாத்தி சொன்னதில்லை. நம்ம வந்து 2014 நான் கருத்து கணிப்பு நடத்துறதுங்கிறது வெளியே தெரியும் மக்களுக்கு. தந்தி டிவில இருக்கும்போது மக்களுக்கு தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி தினமலர் காலத்துல தான் கொண்டு வந்திருக்கும். என்னுடைய தலைமையில நடந்த முதல் கருத்து கணிப்பு 2014. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட் ஆஃப் த டீமை நான் பண்ணியிருக்கேன். ஒன்னு கூட தப்புனது இல்லை. அது நீங்க பார்த்து இன்னுமே எல்லாம் இப்ப நான் சொன்ன எப்படி 250 30 80 10 அது வந்து அது போல எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அப்படி எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா மாறும் சார்? இல்லையே, அந்த திசை உங்களுக்கு திரும்ப அந்த திசையை ரொம்ப சரியா கணிச்சிருக்கிறோம், நம்பரை கணிக்கல. திசை வந்து இவருக்கு ஃபேவரா இருக்குங்கிற கணிச்சிருக்கோம். 20% டே 1 சொல்லியிருக்கோம்.